அனைவருக்கும் அன்பான வணக்கம். குஜராத் முதலமைச்சராக என்றைக்கு நரேந்திர மோடி பதவிக்கு வந்தாரோ, அந்த காலத்த ஒரு கதைய பிளாஷ்பேக்க சொல்லிக்கிட்டே இருப்பாரு. என்ன சொல்லிட்டு இருக்காரு? என்ன சொல்றாரு அப்டின்னா, "நான் டீ வித்தவன். 6 வயதில் டீ வித்தவன். ரயில்வே ஸ்டேஷன்ல ரயில்ல பெட்டி பெட்டியா ஏறி டீ வித்தேன். ரொம்ப கஷ்டப்பட்டேன். டீ கிளாஸ்லாம் கழுவுனேன்." இப்படியெல்லாம் ஒரு ஏழை குடும்பத்திலிருந்து வந்தவன். அப்படிங்கிற மாரிலாம் நெறைய பேசிட்டு இருந்தாரு. நெறைய பேசுவாரு. தன்னை பத்தி ஒரு இத ஒரு இதையெல்லாம் சொல்லி, ஒரு மக்கள் மத்தியில, ஒரு அடித்தளத்தில ஒரு எண்ணத்த உருவாக்குவதற்கு அவர் முயற்சி செஞ்சாரு. அதுல ஓரளவுக்கு வெற்றி அடைஞ்சிருக்காரு. அவர் உருவாக்குன முதல் பிம்பமே, தான் டீ வித்தது. 6 வயசு சிறுவனா இருக்கிறப்ப டீ வித்தது. சின்ன பையன்ல சாப்பாட்டுக்கே இல்லாம கஷ்டப்பட்டாராம். பிச்சை எடுத்து தான் சாப்பிட்டாராம். இப்படியெல்லாம் புது 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 கதையா அதிலேயே உருவகப்படுத்தி, ஒரு மக்களுக்கு அந்த ஏழை 140 கோடி பேர் மக்கள் பசியோட இருக்காங்க பாத்தியா? ஓ! இவரும் நம்மள போல தான் பசியோட இருந்தவரு. பசியோட இருக்காரு. பசியின் அருமை புரிந்தவர். அப்படிங்கிறனால அவங்களுக்கிட்ட ஒரு பிம்பத்த அவர் உருவாக்குனார். சரி இவரு டீ வித்தார்ல அந்த ரயில்வே ஸ்டேஷன். அந்த ரயில்வே ஸ்டேஷன போய் பத்திரிக்கையாளர், ஊடகங்கள்லாம் போய் பார்க்கிறப்ப, ரயில்வே ஸ்டேஷன காணாங்கிறாங்க. இது எந்த அளவுக்கு சரியான தகவல் நம்பது எங்க தெரியலன்னா கூட, நம்ம அந்த ஆராய்ச்சிக்கூட போலின்னா கூட, ஆனால் அதுதான் உண்மை என்று ஊடகங்கள் சொல்கின்றன. இவர் வித்த எந்த ரயில்வே ஸ்டேஷன்ல டீ வித்தாரோ, அந்த ரயில்வே ஸ்டேஷன் அந்த காலகட்டத்தில் இல்லை என்பது ஒரு ஒரு செய்தி. ஊடகங்கள் கண்டுபிடித்த செய்தி. இவரு அப்பவே போய் பேச ஆரம்பிச்சுட்டாரு. 6 வயசுலேருந்து ஆரம்பிச்சாரு பாருங்க பொய்யே. பெரிய பொய்யே. அந்த பொய்ய தொடர்ந்து பேசி, பேசி, பேசி இன்னைக்கு மிகப்பெரிய பொய்யில நிக்கிறார். அப்புறம் ஏலத்தாயின் மகன் அப்படிம்பாரு. அந்த நம்ம தான் இந்தியாவில் இருக்கக்கூடியவங்க எல்லாமே அ தாய் மேல ஒரு பாசம் உள்ளவங்க. ஒரு சென்டிமென்ட்டா நான் ஒரு ஏழைத்தாயின் மகன் அப்படிம்பாரு. இந்த ஏலத்தாயின் மகன் தான் மிகவும் சிரமப்பட்டு, கஷ்டப்பட்டு நான் இந்த உயரத்துக்கு வந்திருக்கிறேன். இது ஒரு அடுத்த கட்ட ஒரு அனுதாபத்தை பெறக்கூடிய அளவுக்கு அவருடைய பேச்சுக்கள் இருந்தது. இது ஒரு 2வது பிம்பம். இந்த மாரி பிம்பங்கள தொடர்ந்து, தொடர்ந்து, தொடர்ந்து உருவாகிக்கிட்டே வந்தாரு. உழைப்பால் உயர்ந்தவன் அப்படிம்பாரு. நீங்க உழைப்பால உயர்ந்தவங்கன் அப்படின்னா, என்ன உழைச்சீங்க? சொந்தமா என்ன தொழில் பண்ணீங்க? உங்களுக்குன்னு ஒரு குடும்பம் அமைஞ்சதுல்ல? அந்த மனைவிக்கு சோறு போட்டீங்களா? மனைவியோட வாழ்ந்தீங்களா? அந்த அம்மாவோட நீங்க வாழ்ந்தீங்களா? கல்யாணமே ஆகலைன்னு பொய் சொன்னீங்க. அடுத்த கட்ட ஒரு இது. கல்யாணமே ஆகலைன்னு பொய் சொன்னீங்க. ஆனா உங்களுக்கு ஒரு மனைவி இருக்கிறார் என்பது கண்டுபிடிக்கப்பட்டது. அது வேற வழி இல்லாம அந்த தேர்தல் பிரமாண வாக்கு இதுல இவரு குடுக்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு வந்துட்டாரு. குடுத்திருக்காரு. அந்த அம்மாவுக்கு ஒரு வேள சோறு போட்டிருப்பீங்களா? பெண்களை நான் மிகவும் மதிக்கிறேன்னு சொன்னீங்களே! நீங்க தாலி கட்டுன அந்த மனைவிக்கு சோறு போட்டிருப்பீங்களா? தாலி கட்ட மனைவியோட வாழ்ந்தீங்களா? நீங்க தான் ராமரா? ராமர் ஒரு அவதார புருஷன். மனைவியோட ஒருவனுக்கு ஒருத்தின்னு வாழ்ந்தவர்ன்னு உங்க புராணங்கள் சொல்லுதுல்ல. இந்த ராமர் அவதாரம்ன்னு சொல்றீங்கல்ல. அது மாரி வாழ்ந்தீங்களா? அவங்கள கைவிட்டுட்டு வந்துட்டீங்களே! அவங்க வாழ்க்கைய ஏன் சார் கெடுத்தீங்க? உங்களுக்கு பிடிக்கலைன்னா அப்பயே சொல்லிற வேண்டியது தானே! அத ஏன் மறைச்சீங்க? இது மோடி சொன்ன பொய்கள 1. இது அடுத்த கட்டம். அதாவது இவரு கல்யாணம் ஆகாதது அப்படிங்கிறத ஒரு பிம்பமா உருவாக்குனாரு. ஆனா அந்த பிம்பம் பின்னாடி பத்திரிக்கையாளர்களால், ஊடகங்களால் அந்த பிம்பம் உடைக்கப்பட்டது. அடுத்தது நாட்டுக்காக குடும்பத்தை தியாகம் பண்ணாருங்கிறாரு. உங்களுக்கு குடும்பமே இல்லைல்ல? உங்களுக்கு குடும்பமே இல்ல. அப்படிங்கிறப்ப நீங்க எப்படி சார் நாட்டுக்காக குடும்பத்த தியாகம் பண்ணுவீங்க? இருக்கிறத நம்மட்ட என்ன இருக்கோ,
அத வேணா விட்டு குடுக்குறது ஒரு தியாகம்னு சொல்லிக்கலாம் பெருந்தன்மையா. அது ஒரு பெரிய விஷயமா இருந்து, நான் இவருக்காக விட்டு குடுத்தேன். என்னுடைய குடும்பத்துக்காக நான் விட்டு குடுத்தேன். ஒரு குடும்பத்துல எங்க எங்க ஊர்லலாம், நம்ம ஊர்லலாம் கூட்டு குடும்பம்லாம் அப்ப இருந்தது. அதுல பார்த்தோம்னா, அதுல யாரோ ஒருத்தர் திருமணம் செஞ்சுக்க மாட்டாங்க. அதுல முக்கியமா மூத்த பிள்ளையா இருக்கலாம், இல்ல யாரோ ஒருத்தர். என்ன காரணம்னா, பெரிய குடும்பத்தை சுமக்க வேண்டிய பொறுப்பு அவங்களுக்கு இருக்கும். அன்னைக்கு இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையில, அ நம்ம வந்து ஒரு திருமணம் பண்ணிக்கிட்டோம்னா, நம்மளுடைய அண்ணனுங்களையோ, இல்ல தம்பிகளையோ, தங்கச்சிகளையோ, அப்பா, அம்மாவையோ காப்பாத்த முடியாது அப்படிங்கிறதுக்காக, தான் கல்யாணம் பண்ணிக்காம வாழ்ந்தவர்கள்லாம் நான் பார்த்துருக்கேன். இன்னைக்கு சொந்தங்கள்லாம் நெறைய பேர் இருந்திருக்காங்க. என்னுடைய நண்பர்களுடைய குடும்பங்கள்லாம் இருந்திருக்காங்க. அவருக்கு திருமணம் பண்ணிக்க மாட்டார். குடும்பத்துக்காக திருமணம் செய்து கொள்ளவை, தனக்கென்று ஒரு வாழ்க்கையை அவர் அமைத்துக் கொள்ளவில்லை. அப்படி செஞ்சவர நம்ம வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம்? தியாகம் பண்ணார். அந்த குடும்பத்துக்காக தியாகம் பண்ணாரு. உங்களுக்கு குடும்பமே இல்ல. அந்த குடும்பத்த வந்து என்னுடைய குடும்பத்தையும் நாட்டுக்காக தியாகம் பண்ணுன்னு சொல்றது, அது மாபெரும் பொய் அல்லவா? மோடி, சொல்லுங்க மோடி. நரேந்திர மோடி வாய் திறந்து சொல்லுங்க. அது எந்த தியாகம்ன்னு சொல்ல முடியும்? அப்பனா திருமணம் பண்ணிக்கிட்டு பிரதமரா இருந்தவங்கலாம் தியாகம் பண்ணார். இந்த நாட்டின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் திருமணம் செய்து கொண்டார். சுதந்திரத்துக்காக போராடினார். 10, 13 ஆண்டுகள் சிறைச்சாலையில இருந்தாரு. காந்திக்கு மகாத்மா காந்தியிடம் ஒரு தொண்டனாக இருந்து பணியாற்றி சுதந்திர போராட்டத்தில் பங்கெடுத்துக் கொண்டவர், தீவிரமான பங்கெடுத்துக் கொண்டவர் நேரு. நீ ஏழைங்கிற. பெரிய செல்வந்தர் குடும்பத்தில் பிறந்த நேரு அவர்கள் அதையெல்லாம் தியாகம் பண்ணிட்டு இந்த நாட்டுக்காக உழைச்சார். அதான் தியாகம். ஏழையா இருந்து குடும்பத்த வந்து நான் தியாகம் பண்ணுன்னு சொல்றது நீ பொய் சொல்ற. ஆனா கண்கூடா பார்த்தோம்ல, நேரு அவர்கள் தன்னுடைய குடும்பம் இருந்தது. அந்த குடும்பம் செல்வந்தரா இருந்தாரு. அந்த செல்வந்தரா இருந்த காரணத்தினால, செல்வந்தரா பணக்காரர்களாக இருந்தாலும் கூட நாட்டுக்காக பாடுபட்டார். 13 ஆண்டுகளுக்கு மேலாக சிறைச்சாலையில் இருந்தார். நீ இருந்திருக்கியா? சரி நீ வேண்டாம். உனக்கு வயசு குறைவா கூட இருக்கலாம். நீ குருவா ஏத்துக்கிட்டிய. சாவர்கர், கோல்வாக்கர் அவங்கலாம் இந்திய நாட்டின் சுதந்திரத்துக்காக என்ன பண்ணுனாங்க? போராடுனாங்களா? வெள்ளைக்காரனை எதிர்த்தாங்களா? மகாத்மா காந்தியடிகள் கூட சத்தியாகிரகம் பண்ணாங்களா? உண்ணாவிரதம் இருந்தாங்களா? இல்ல கடல்ல போய் உப்பு எடுத்தாங்களா? இல்லன்னா சுதேசி இயக்கத்தை ஆரம்பித்து அந்த ஆடை எரிப்பு போராட்டத்தெல்லாம் நடத்துனாங்களா? தடியடி பெற்றாங்களா? எதுவுமே இல்லையே. உன்னுடைய குருலாம் கூட எதுவுமே இல்லையே. ஏதோ தப்பிச்சாரு ஜெயில்ல வெள்ளைக்காரன் புடிச்சு போட்டோனயே. ஐயா என்ன மன்னிச்சிருன்னு கடிதம் எழுதிட்டு வெளிய வந்த ஆள் தானே உங்க குரு. சாவர்கரும், கோல்வாக்கரும் என்ன பண்ணாங்க? சாவர்கர் வந்து பிரிட்டிஷ்காரங்கிட்ட இருந்து மாதம் மாதம் ரூ. 90 மாசம் ரூ. 90 மானியம் வாங்கினாரு. இதான் தியாகமா? இதான் நாட்டுக்கு உழைச்ச லட்சணமா? உங்களுடைய உங்களுடைய ஆரம்பமே சரியில்லையே. உங்களுடைய அடித்தளமே சரியில்லையே. குடும்பத்துல அடித்தளமும் சரியில்ல. நீங்க பொது வாழ்க்கையில ஏத்துக்கிட்ட அடித்தளமும் சரியில்லையே. இப்ப ஏன் பொய்யா பேசுறீங்க? இந்த தேர்தல்ல பார்த்தோம்னா, முதல் கட்ட தேர்தல் ஆரம்பித்தது இல்லையா? முதல் கட்டத்திலிருந்து 6 கட்டம் வரைக்கும் அவர் பேசாத பொய் இல்ல. பெரிய ரெக்கார்டு பிரேக். இந்த உலகத்திலேயே கின்னஸ்ல எழுதலாங்க. இந்த அரசியல் தலைவர்கள்ல அதிகமாக பொய் பேசியவர் யார்? அப்படின்னு போட்டின்னு வச்சாங்கன்னா, கின்னஸ் சாதனை அத ஒரு சாதனையா வச்சாங்கன்னா, நரேந்திர மோடி அந்த கின்னஸ்ல இடம் பெறுவார். இதானே நடந்துட்டு இருக்கு. இதானே உண்மை. நம்ம பேசலாம் உண்மைங்க. அவர் பேசலாம் பொய். அதான். சரி 10 வருஷம் பிரதமரா இருந்தீங்க. ரொம்ப அடிப்படையிலிருந்து கஷ்டப்பட்டு வந்தவங்க. ஏழைத்தாயின் மகன். ஏழைத்தாயின் மகன் மாரி நீங்க வந்து பிரதமரா இருந்தீங்களா? இந்த நாட்டு ஏழைகளுடைய வறுமையை நெனச்சு பார்த்தீங்களா? இந்த நாட்டில இருக்கக்கூடிய 140 கோடி ஏழை, எளிய, நடுத்தர மக்களுடைய வேலையின்மையை நெனச்சு பார்த்தீங்களா?
அவங்க கண்ணீர தொடச்சு விட்டீங்களா? அவங்கள ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு வந்தீங்களா? அவங்கள வறுமை கோட்டுக்கு மேலயாவது கொண்டு வந்தீங்களா? கல்வி அறிவு குடுத்தீங்களா? இல்ல தொழில்களை உருவாக்கி குடுத்தீங்களா? சிறு தொழில்களை உருவாக்கி குடுத்தீங்களா? எதுவுமே செய்யலையே! உங்களுக்கு அந்த ஏழைகளின் கஷ்டம் புரிந்திருந்தால், நான் முன்னாடி சொன்ன மாரி இதெல்லாம் செஞ்சிருப்பீங்க. ஏழைகளுக்காக வாழ்ந்திருப்பீங்க. வாழலையே! நீங்க போட்டிருக்கீங்கல்ல கூலிங் கிளாஸ், அதோடைய விலை எவ்வளோ சார்? 1,00,000 மோடி போட்டிருக்காருல்லங்க கூலிங் கிளாஸு. நரேந்திர மோடி நம்ம நாட்டின் பிரதமர் போட்டிருக்கிற கூலிங் கிளாஸின் விலை ரூ. 1,40,000. அவரு காரு வச்சிருக்காரு. அதுல சொல்றாரு. என்ன சொல்றாரு? எனக்கு சொந்த கார் கிடையாது. சைக்கிள் கூட கிடையாதுன்னாரு. நீங்க போட்டிருக்கிற கூலிங் கிளாஸ் எங்கிருந்து வந்தது? அரசாங்க பணத்துல தான் வாங்குனீங்களா? அது கணக்கு கணக்கு சொல்லுங்க மோடி. சரி. நீங்க போற காருடைய விலை எவ்வளோங்க? 12,00,00,000. 8,00,00,000 ரூபாயில வாங்குன கார்ல, அந்த சொகுசு கார்ல தான் இவரு ஏழைத்தாயின் மகன் பயணம் செஞ்சுட்டு இருக்காரு. சரி, ஏழைகள உருவாக்குறேன்னு சொன்னீங்களே, உருவாக்குனீங்க. ஏழைகள, இல்லாதவங்களெல்லாம் கீழ இருந்து உருவாக்குனீங்க. 25 பேர உருவாக்குனீங்க. அதிகபட்சம் 100 பேர உருவாக்குனீங்க. அவங்களே ஏழையா இருந்து வந்தவங்க தான். அதெல்லாம் நாங்க மறுக்கல. ஒரு 8 வருஷத்துல குஜராத்த சேர்ந்த அதானிய, உலகத்தில் நம்பர் 1 பணக்காரனாக தான் நீங்க மாத்துனீங்க. அவரு அடிமட்டத்திலிருந்து வந்தவரு. அரசாங்கத்துல இருக்கக்கூடிய பொது நிறுவனங்களை எல்லாம் அவருக்கு குடுத்தீங்க. உங்கள யார் சார் குடுக்க சொன்னா? யார கேட்டு குடுத்தீங்க அதெல்லாம்? நாடாளுமன்றத்துல நாடாளுமன்றத்துல முடிவெடுத்தீங்களா? எதிர்க்கட்சி தலைவர்லாம் கேட்டு கலந்து பண்ணீங்களா? அனைத்து கட்சி தலைவரும் கேட்டுட்டு இதெல்லாம் குடுத்தீங்களா? பொதுத்துறை நிறுவனங்கள்லாம் அவர் கைக்கு போயிருச்சே. வந்த வேகத்திலேயே உலகத்துல இருக்க அத்தன நாட்டுக்கு நீங்க போனீங்கல்ல. விமானம் பயணம் போனீங்கல்ல. விமானம் பயணம் போயி இந்தியாவுக்கு செய்த நன்மைகள் என்ன? இந்திய நாட்டு மக்களுக்கு நீங்க செஞ்ச நன்மைகள் என்ன? ஒண்ணுமே செய்யல. ஆனா போகின்ற நாடுகள் எல்லாம் முன்னாடியே அதானி போயிருவாரு. பின்னாடி நரேந்திர மோடி போவாரு. அங்க போயி ஒவ்வொரு திட்டத்தையும் தனிப்பட்ட முறையில அதானிக்கு வாங்கி குடுத்தீங்கல்ல. நான் ஊழல் பண்ணவில்லை. ஊழல் பண்ணியிருந்தால் என்னை தூக்குல போடுங்க அப்படிங்கிறீங்க. உங்க பக்கத்திலேயே இருக்கிற அதானிக்கு நீங்க பண்ண சலுகை எல்லாம் அது ஊழல் தானே? அது ஒரு ஊழல் தான் சார். இல்ல மத்தவங்களுக்கெல்லாம் நீங்க பண்ணிருவீங்களா? யாருக்காவது பண்ணிருவீங்களா? பொதுத்துறை நிறுவனங்கள தார வார்த்து குடுத்துருவீங்களா? அரசாங்கத்துல சலுகைகள் குடுப்பீங்களா? கடன் வாங்குனா தள்ளுபடி பண்றீங்களா? பெரிய பெரிய பணக்காரனுக்கெல்லாம் தள்ளுபடி பண்ணீங்களா? விஜய் மல்லையால இருந்து அந்த வைர வியாபாரி நீரஜ் மோடி வரைக்கும் எல்லாத்துக்கும் 5,000,00,00,000, 10,000,00,00,000, 9,000,00,00,000, 11,000,00,00,000 எல்லாம் வாங்கிட்டு எல்லாத்தையும் தப்பிக்க விட்டுட்டீங்களா? ஏன் புடிச்சுட்டு வரல? அவன்லாம் நம்ம நாட்டு பணத்த மோசடி பண்ணலாம்ல? அந்த பணம்லாம் யாருதுங்க? ஏழைகளுடைய உழைப்பு. ஏழைகளின் வேர்வையில் சிறுக சிறுக அவர்கள் பணம் பாதுகாப்பாக இருக்கும் என்று வங்கிகள் போட்ட பணத்த எடுத்து, அவங்க பணக்காரனுக்கெல்லாம் கடனா குடுத்தீங்க. அந்த கடனா குடுத்துட்டு, அவங்ககிட்ட வசூலிக்க முடியல. வசூலிக்க முடியலன்னு இல்ல. "நீ தரவே வேண்டாம், நீ தப்பிச்சு போடா" அவ்வளதான். நீங்க தான் ஏலத்தாயின் மகனா? நீங்க ஏழையா? ஒரு நாளைக்கு எவ்வளவு பகட்டா ட்ரெஸ் போடுறீங்க? ஒரு நாளைக்கு 4 ட்ரெஸ்ஸு. இதெல்லாம் எங்கிருந்து வருது? மக்கள் வரி பணத்திலிருந்து தான எடுக்குறீங்க. இல்ல வேற யாராவது உங்களுக்கு எடுத்து தராங்களா? அப்படி போட வேண்டிய அவசியம் என்ன? உங்களுக்கு முன்னால் இருந்த பிரதமர்கள்லாம் எவ்வளவு எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். நேரு எவ்வளவு எளிமையா வாழ்ந்தார். லால் பகதூர் சாஸ்திரி எவ்வளவு எளிமையா இருந்தாங்க. இதுக்கு பின்னால் வந்த இந்திரா காந்தி அம்மையார்லாம் மிக மிக சாதாரண புடவை தான். அதுக்கு மேல அதிகமா அவங்களுக்கெல்லாம் எதுவும் எதிர்பார்க்க முடியாது. மக்களோட மக்களா பழகுனாங்கல்ல. விபி சிங் எப்படி இருந்தாரு? மொரார்தாஸ் எப்படி இருந்தார்? மன்மோகன் சிங் எப்படி எவ்வளவு எளிமையா 10 ஆண்டு உங்கள மாரி தான் 10 வருஷம் ஆட்சி பண்ணாரு. எவ்வளவு எளிமையா வாழ்ந்தாரு. அவருடைய காலத்துல பொருளாதாரம் மேன்மைக்கு வந்தது. மொரார்தாஸ் காலத்துல எல்லாமே விலைவாசிலாம் கட்டுப்படுத்தினாரு.
தங்கத்தின் விலைய கூட அவரு இருந்த காலத்துல கட்டுப்படுத்தினார். இப்ப உங்களை மாரியா? உங்க காலம் மாரியா? நிமிஷத்துக்கு ஒரு தடவ தங்க விலை ஏறுது. நிமிஷத்துக்கு நிமிஷம் எல்லா விலைவாசி ஏறுது, ஏறுது, ஏறுது. பெட்ரோல் விலை ஏறுது, டீசல் விலை ஏறுது, தங்க விலை ஏறுது, பருப்பு விலை ஏறுது. மக்கள் அன்றாடம் பயன்படுத்தும் பொருட்களின் விலை இன்னைக்கு வாங்கிட்டு நாளைக்கு போனா அதிகமா தான் இருக்கு. எதுவும் குறைஞ்ச பாடு இல்ல. ஏன் உங்கனால கட்டுப்படுத்த முடியல? உங்களுக்கு ஏழை மக்களுக்கும், இந்திய மக்களுக்கும் நல்லது செய்ய வேண்டிய எண்ணம் ஒரு துளி கூட கிடையாது இந்திய மக்களுடைய குற்றச்சாட்டு. சரி, இதெல்லாம் பேசிட்டாருங்க. எவ்வளவு எதிர்க்கட்சிகள வந்து கேவலமா பேச முடியுமோ, அசிங்கமா பேச முடியுமோ பேசிட்டாரு. இப்ப கடைசியா என்ன சொல்றாருன்னா, முஜரா நடனத்த பத்தி பேச ஆரம்பிச்சிருக்காரு. முஜரா நடனத்த பத்தி பேச ஆரம்பிச்சிருக்காருங்க. முஜரா நடனம்னா என்ன அப்படின்னு நமக்கு தெரியல. நமக்கு அதிகமா தெரிஞ்சதுன்னா, நம்ம நாட்டுப்புறங்கள்ல கரகாட்டம் தெரியும். குரங்கொருத்தி டான்ஸ் தெரியும். இந்த மாரி பாரம்பரிய நடனங்கள் தெரியும். 1, 2 வெளிநாட்டு நடனங்கள்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சிருப்போம். அவ்வளோதான். இந்த நடனம் வந்து நம்ம அதிகம் கேள்விப்படாத ஒண்ணு. என்ன சொல்றாரு, முஜரா நடனத்த பத்தி பேச ஆரம்பிச்சு, அத வச்சு அரசியல் கட்சி தலைவர்கள கேவலப்படுத்துறாராம். எதிர்க்கட்சிகள கேவலப்படுத்துறாராம். சரி, இந்த முஜரா நடனம் எங்க பேசினாரு அத பத்திங்கிறத நம்ம இப்ப பார்க்க போறோம். முஸ்லிம்களிடம் அடிமைப்பட்டு அவர்களிடம் எதிர்க்கட்சிகள் முஜரா நடனம் ஆடிக்கொண்டிருக்கின்றன அப்படிங்கிறாரு. இத வந்து பிரதமர் மோடி பீகாரில் பிரச்சார மேடையில் பேசியிருக்கிறார். முஜரா என்பது முகலாயர் காலத்தில் உருவான ஒரு கலாச்சாரம். அரச குடும்பத்தினரும், அதிகார வர்க்கத்தினரும் தங்கள் பொழுதுபோக்குக்காக பணக்கார பாலியல் தொழிலாளி இல்லங்களுக்கு போவது வழக்கம். அங்க அவர்களை மகிழ்விக்க இளம் பெண்கள் ஆடும் நடனத்துக்கு பெயர்தான் முஜரா நடனம் என்று பெயர். இந்த நடனங்கள்லாம் பெரும்பாலும் பாலியல் இச்சையை தூண்டும் வகையில் தான் இருக்கும். நமது தேசத்தின் பிரதமர் இன்னும் ஒரு 5 நாளைக்கு பிரதமரா இருக்க போறாரு. இருந்தாலும் பிரதமர்னே நம்ம சொல்லுவோம். நமது தேசத்தின் பிரதமர் என்ன செய்கிறார்? எதிர்க்கட்சிகளை பாலியல் தொழிலாளிகளுடன் ஒப்பிடுகிறார். அதையும் பொதுவாக சொல்லாமல் முஜரா என்றது குறிப்பிடத்தக்கது. காரணம், அது முகலாய கலாச்சாரத்துடன், அதாவது அவர்கள் பார்வையில் முஸ்லிம்களுடன் இணைந்தது. எத்தனை கேவலமான பேச்சு பாத்தீங்களா? சொல்லுங்க. எந்த எதிர்க்கட்சி தலைவரும் இந்த நடனத்துக்கு போயிருக்காங்களா? இல்ல பாலியல் தொழிலாளியை பாலியல் செய்யும் பெண்கள் இதுக்கு போயிருக்காங்களா? எங்க தமிழ்நாட்டுல தான் சார் சொல்லிட்டு இருக்காங்க. உங்க கட்சிய வந்து பாரதிய ஜனதா கட்சின்னு எங்க தமிழ்நாட்டு மக்கள் யாரும் சொல்றது இல்ல. பாரதிய ஜல்சா கட்சின்னு தான் உங்களுக்கு பேர் வச்சிருக்காங்க. அகில இந்திய அளவுல உங்க கட்சியுடைய பேரு பாரதிய பெண்கள் ஜல்சா கட்சின்னு தான் பேரு. அப்படிதான் அங்க உங்க கட்சி நடந்துட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, இந்தியாவில் இருக்க எல்லா மாநிலங்களிலும் பெண்கள் கிட்ட நீங்க வந்து ஒரு மரியாதை இல்லாம நடந்துட்டு இருக்கீங்க. அவங்கள ஒரு போக பொருளா தான் வச்சிருக்கீங்க. இதான் நடந்துட்டு இருக்கு. அதனாலதான் முஜரா நடனத்த பத்தி இவரு பேசுறாரு. எந்த எதிர்க்கட்சி தலைவராவது, எந்த அரசியல் கட்சி தலைவராவது இந்த நடனத்துக்கு போனாங்களா? இது ஒரு கலாச்சாரம் இருந்திருக்கு. அதான் இருக்கு. முதல்ல சொல்லியாச்சு. அந்த காலத்துல இருந்தது. எத்தனை கேவலமான பேச்சு. அதை இப்ப பேச வேண்டிய அவசியம் என்ன? மோடிக்கு இப்ப பேச வேண்டிய அவசியம் என்ன? ஓட்டு தானே. இதெல்லாம் பேசுனா ஓட்டு உங்களுக்கு விழுந்துருமா? எல்லா அந்த 6 கட்டங்களும் உங்களுக்கு என்ன சொல்லுது? 6 கட்டங்களும் உங்களுக்கு தோல்வியை தான் பரிசாக தருகின்ற தகவல் உங்களுக்கு வந்திருக்கு. எங்களால் கணிக்க முடியுது. ஏன்னா நாங்க மக்களோட இருக்கோம். மக்களோட இருக்கனால எங்களால உங்களுடைய தோல்வியை எங்கள் கண்ணில் 6 கட்டங்களில் இப்போதே பார்க்க முடிகிறது. ஆனால் உங்களுக்கு இந்த எக்ஸே கண் சொல்லுவீங்க பாத்தீங்களா? எக்ஸே கண் எதிர்க்கட்சி மேலாம் சொன்னீங்கல்ல, காங்கிரஸ் கட்சி மேலாம் சொன்னீங்கல்ல, அந்த எக்ஸே கண் ரிப்போர்ட் உங்களுக்கு வந்திருக்கும்ல, வந்ததுனால தான் கேவலமா பேசுறீங்க.
நாட்டுக்காக உழைத்த தலைவர்கள பத்தி கேவலமா பேசுறீங்க. உழைத்துக் கொண்டிருக்கிற தகவல பத்தி கேவலமா பேசுறீங்க. தமிழ்நாடு, கேரளா போன்ற மாநிலங்கள்லாம் மக்களுக்காக நிறைய திட்டங்களை கொண்டு வந்து செஞ்சுட்டு இருக்கோம். எந்த எந்த திட்டம் கொண்டு வந்தாலும், எந்த திட்டம், அரசு திட்டம், மக்கள் திட்டம் கொண்டு வந்தாலும், அது கடைசியில் இருக்கிற அந்த குடிமகன் கைக்கு போகுது. இதுதான் அந்த திட்டத்துடைய ஒரு மாபெரும் வெற்றிங்க. ஒவ்வொரு திட்டம் அப்படிதான் யோசிச்சு செய்றாங்க. மாதம் ரூ. 1000 தராங்க. பெண்களுக்கு உரிமை தொகைன்னு. அது கையில போய் சேருதா இல்லையா? நீங்க கேலி பண்ணீங்கல்ல? நீங்க கிண்டல் பண்ணீங்கல்ல? நீங்க ஏளனம் பேசுனீங்கல்ல? மெட்ரோ ரயில் ஓடலையேன்னு வருத்தப்பட்டீங்கல்ல? அதுல யாரு ஏற மாட்டேங்கிறான்னு வருத்தப்பட்டீங்கல்ல? எதனால ஏறுன்னு நீங்களே சொன்னீங்கல்ல? சில மாநிலங்கள் வந்து இலவசமா பெண்களுக்கு பேருந்து பயணத்த வந்து குடுக்குறாங்க. அதனால எங்க மெட்ரோ ரயில் கூட்டம் குறையுதுன்னு சேர்மன் மாரி, மெட்ரோ சேர்மன் மாரி வருத்தப்பட்டீங்கல்ல? தினந்தோறும் வந்து பாருங்க சார், தமிழ்நாட்டுல எத்தனை பெண்கள், எங்க பெண்கள் அத்தனை பேரும் உழைச்சு வாழ்றவங்க. சுயமரியாதையோட வாழ்றவங்க. சுயமரியாதையுடைய ஒரு தொழில் செஞ்சு ஒரு நிறுவனத்துக்கு போயி, அவர்கள் குடுக்கிற ஒரு ரூ. 200 ரூ. 250 அத கையில வந்து டெய்லியும் வாங்கிட்டு வராங்க. இல்லன்னா வார சம்பளமா வாங்குறாங்க. மாச சம்பளங்கிறது பெரும்பாலும் இங்க கிடையாது. மாச சம்பளங்கிறதே கிடையாது. கடினமான வேலையெல்லாம் எங்கள் பெண்கள் செய்றாங்க. டெக்ஸுக்கு போறாங்க, பின்னல் ஆடைக்கு போறாங்க. அப்புறம் கட்டட தொழிலாளராக மண்ணு சோப்புவர்கள், செங்கல் சோப்புவர்கள், இந்த வேலையெல்லாம் எங்க பெண்கள் செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த பெண்கள், அந்த பெண்களுக்காக ஒரு சின்ன உதவி தமிழ்நாடு அரசு செஞ்சது. அத வந்து ஏளனமா பேசுறீங்க. ஓசுல போறாங்க அப்படிங்கிறீங்க. அவங்க குடுக்குற காசுல அவங்களுக்காக செலவு பண்றோம். மக்கள் சார். மக்களுக்கான ஒரு அரசாங்கம் அமைந்தால தான் நம்ம எதுக்காக நீங்கலாம் கட்சி நடத்துறேன்? நீங்க கட்சி நடத்துனது வேற சார். நீங்களும், அதானியும் ஒரு பக்கம். 140 கோடி மக்களும் மறுபக்கங்க. இதுதாங்க இந்த தேர்தல்ல முடிவு வரும். இதுல எந்த மறுப்பும் நீங்களே உங்கனால இப்ப சொல்ல முடியாது. சரி, அந்த முஜரா நடத்துக்கு வருவோம். எத்தனை கேவலமான பேச்சு இது. பேசுறவங்கலாம் ஒவ்வொரு கட்சியிலும் இருக்காங்க. அவர்கள் உள்ளூர் பேச்சாளர் லெவல்ல மட்டும் தான் இருப்பாங்க. கிளுகிளுப்பு ஊட்டும் வகையில் பேசி கூட்டத்தினர் கவர்வது இந்த பேச்சாளர் வேலையாகத்தான் இருக்கும். கொள்கை பேசுவான், இடையில ஒரு ஜாலிக்கு ஏதோ ஒண்ணு பேசுவான். இதான் அந்த அடிமட்ட பேச்சாளர்களுடைய நிலைமை. தலைவர்கள் இந்த மாரி உங்கள மாரிலாம் பேச மாட்டாங்க. அரசியல் கட்சிய வந்து வழி நடத்தக்கூடிய தலைவர்கள் உங்கள மாரி யாரும் பேச மாட்டாங்க. அதுவும் பிரதமர் பதவி வகிப்பவருக்கு என்று ஒரு மாண்பு இருக்கிறது. பொதுவெளியில் கண்ணியம் காக்க வேண்டிய மேன்மைமிக்க பதவி அது. அத்தனை கண்ணியத்தையும், மாண்பையும் தொலைத்து விட்டு நிற்கிறார் பிரதமர் மோடி. இந்திய வரலாறு பல்வேறு தலைசிறந்த உரைகளை வழங்கிய பிரதமர்களை நமக்கு தந்திருக்கிறது. உலக இலக்கியத்தில் இடம்பெற்ற பல்வேறு புத்தகங்களை எழுதி உலக வரலாற்றை உலுக்கிய சுதந்திர உரையை வழங்கிய நேரு எனும் பிரதமரை பார்த்திருக்கிறது. 60கள் துவங்கி இந்திய நாடாளுமன்றத்தில் கவிநயத்துடன் உரையாற்றிய வாஜ்பாய் அவர்களை பார்த்திருக்கிறது. கவிநயம் இல்லை, எனினும் அறிவியல் நயத்துடன் ஐநா சபை, உலக வங்கி மற்றும் ஆக்ஸ்போர்டு சபைகளில் முழங்கிய எளிமையான பிரதமர் மன்மோகன் சிங் எனும் பிரதமரை பார்த்திருக்கிறது. ஆனாலும் படிப்பறிவன்றி ரவித்தனம் செய்து திரியும் கீழ்மை நிறைந்த நபர்கள் பேசும் மொழியை தற்போது மேடைகளிலே முழங்கிக் கொண்டிருக்கும் பிரதமர் மோடியை இப்போதுதான் இந்திய வரலாறு அறிமுகம் செய்து கொள்கிறது.